இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எஸ்பிஓவை நம்பவில்லையா, ஸோ ப்ரொமோஷன் டீமில் எத்தனை பேர், ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டை கொடுத்தவங்க எத்தனை பேர், சேல்ஸ் டீமில் எத்தனை பேர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாமே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவங்க ஆல்ரெடி ஒரு 2 days பிஃபோரே அவங்க யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்க, யாரெல்லாம் வில்லிங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு போல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போலை பற்றி தான் நம்ம அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிற 3 டீமாக பிரிச்சுருந்தாங்க. சரிங்களா? அதில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணாமல் இருக்கிறவங்க 1,17,000 பேர் ஓட் பண்ணாமல் இருக்காங்க. சேல்ஸ் டீமில் ஒரு 20,000 பேர் நான் சேல்ஸ் டீமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் 88,000 பேர் பக்கம் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி 41,000 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனை தான் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். இன்னுமே யாரெல்லாம் ஓட் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஓட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் ரீஃபண்டு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட டவுன் லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளைனர்ஸ் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலினாலும் உங்களோட ஐடியும் சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் நம்புறாங்களா நம்பலையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 1,00,000 மெம்பர்ஸ் ஆல்ரெடி எஸ்பிஓ நம்புறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் டீமில் 20,000 பேரும், ப்ரொமோஷன் டீமில் 88,000 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 20,000 பேர் அப்படிங்கிறவங்க மந்த்லி 7,000 நான் பே பண்ணி ஒர்க் பண்ணுறேன், சேல்ஸ் டீமுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிறவங்களும், இல்லை என்னால் பணம் பே பண்ண முடியாது பட் நான் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 88,000 பேரும் இது வரைக்குமே எஸ்பிஓக்காக சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. பட் இந்த ரீஃபண்ட் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மெம்பர்ஸ் தான் இந்த ரீஃபண்ட் டீமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கடைசியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்கல. அதனால் அவங்க எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த ரீஃபண்ட் டீம் இருக்காங்க. ஏன்னா அவங்க எஸ்பிஓவில் இது வரைக்குமே எந்த ஒரு பேமெண்ட் எடுக்காதனால அவங்க வெளியே போகிறாங்க. பட் எஸ்பிஓக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க தான் இந்த 1,00,000 பேர். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்பிஓவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகள் மற்றும் உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி விட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.